Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. அண்மை செய்தி. திமுக இளைஞரணி மாநாட்டின் அடுத்த கட்ட மண்டல மாநாடு ஜனவரி 24ஆம் தேதி நடைபெறும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கான மண்டல மாநாடு நடக்க இருக்கிறது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் முதல் இளைஞரணி மண்டல மாநாடு நடந்து முடிந்தது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். திருவண்ணாமலையை தொடர்ந்து விருதுநகரில் 2வது மாநாட்டை நடத்த திமுக இளைஞரணி முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய 2வது மிகப்பெரிய மாநாடு ஜனவரி 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே சமீபத்தில் தான் திருவண்ணாமலையில் அந்த பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து திமுகவின் இளைஞரணியை சார்ந்தவர்கள் பெருந்திரளாக திரண்டு அந்த மாநாட்டை வெற்றியடைய செய்திருந்தார்கள். பல்வேறு விஷயங்கள் அந்த மாநாட்டிலே பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே 2வது மாநாடு தென் மாவட்டங்களை குறிவைத்து இந்த மாநாடு நடத்தப்படும், அதாவது விருதுநகரிலே நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பாக 3 பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பொறுப்பை இளைஞர்கள் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். காரணம், வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்களுடைய முடிவு, இளைஞர்களுடைய பங்கு என்பது பெரிய அளவில் இருக்கும். இளைஞர்களுடைய வாக்குகள் யாருக்கு செல்ல போகிறது, அதுதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய பார்முலாவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே திமுக தங்கள் பக்கம் இளைஞர்கள் சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையிலும், பொதுமக்கள் மத்தியிலே இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியலிடக்கூடிய வகையிலும் இந்த மாநாடுகளை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மாநாடுகள் என்று சொன்னால் பிரம்மாண்டமாக நடத்தப்படும். ஆனால் இது ஒரு மிக பிரம்மாண்ட மாநாடாக நடத்துவதற்கு திமுக தலைமை முடிவு செய்துதான் 3 வெவ்வேறு இடங்களை தேர்வு செய்திருக்கின்றது. ஏற்கனவே ஏவா வேலு அவர்களுடைய ஏற்பாட்டின் கீழ் திருவண்ணாமலையில் அந்த மாநாடு நடைபெற்று முடிந்த நிலையிலே தற்போது பல்வேறு அமைச்சர்கள் பொறுப்புக்காக அமர்த்தப்பட்டு விருதுநகரிலே இந்த மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 24 என்று தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான இடம், அந்த மாநாட்டிற்கான அந்த பந்தல் உள்ளிட்ட இந்த இடங்களை தயார் செய்வது ஆகிய பணிகளை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக 3வது மாநாடும் நடைபெற இருக்கின்றது. அது மேற்கு மண்டலங்களில் நடைபெறலாம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த மாநாட்டிற்கான பணி, அந்த தேதி குறித்த அறிவிப்பெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என்றும், தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக இந்த பிரம்மாண்ட இளைஞரணி மாநாட்டுக்கு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.